ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனையே நமஹ. திருவாய்மொழி 172வது பாசுரத்தை இன்று நாம் அனுபவிக்க இருக்கிறோம். 8ஆம் பத்து 2ஆம் திருவாய்மொழி நங்கள் வரிவளையாயங்காளோ அப்படிங்கிற ஒரு பதிகத்துக்கான ஆச்சரியமான விசேஷத்தை நாம் இப்பொழுது அனுபவிக்கப் பெறுகிறோம். எம்பெருமான் பொதுவாகவே ஆஸ்ரித பாரதந்திரன், அதாவது ஆஸ்ரித ஜனங்கள்கிட்ட நான் சுதந்திரன்னு சொல்லிக்க மாட்டான், ஆசையோட பரதந்திரன், நான் அவர்களுக்கு அடிமை அப்படின்னு சொல்லக்கூடியவன். ஆனால் சர்வ நிர்வாககன் அப்படின்னு இருந்தோமே, இவை நம்மை தோற்றி பொய்யாகிறதோ அப்படின்னு அவன் குணத்திலே ஸ்வரூபத்திலே அதிசங்க பண்ண ஆழ்வாரே, ரொம்ப சந்தேகப்பட்ட ஆழ்வாரே ஒருவாறு தேற்றி எம்பெருமான் அவரை தெளிவிச்சான். எப்போ கீழ்த்திருவாய்மொழியில். ஆனால் கூட இவருக்கு உண்டான அதிசங்க அந்த சந்தர்ப்பத்தில் அப்படி தீர்ந்து போச்சுன்னு சொல்லலாமே தவிர, ஆனால் அபேட்சிதமான பாஹ்ய சம்ஸ்லேஷம் பெற்றார் அல்லரே இந்த ஆழ்வார். அவருக்கு அது கிடைக்கலையே. பாஹ்ய சம்ஸ்லேஷம் அப்படிங்கிறது நேர எம்பெருமான் வருவான், அவர் அப்படியே ஆலிங்கனம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தவருக்கு அது கிடைக்கலை. அப்படின்னதுமே இந்த ஆழ்வாருக்கு மறுபடியும் வேற ஒரு அதிசங்க உண்டாகிறது. என்னென்னா, தன்னிடத்திலேயே ஒரு அதிசங்க உண்டாகி சம்சாரத்தில் நமக்கு நசையே இல்லைன்னு நினச்சிருந்தோமே, ஆனால் உள்ளுவார் உள்ளிட்டெல்லாம் உடனிருந்து அறியும் சர்வேஸ்வரனுடைய திருவுள்ள மறிய நமக்கு சம்சார ருச்சி இருக்கிறது இன்னும் கூட இருக்கு போல் இருக்கு, நமக்கு இன்னும் தெரியலையே. அப்படி இல்லைன்னாக்கா எம்பெருமான் நம்மளை உபேட்சிக்கிறதுக்கான காரணமே இல்லை, பிரசக்தியே கிடையாது. உபேட்சிக்க அப்படி இப்படி நம்மளெல்லாம் வேண்டாம்னு இப்படி தள்ளி போட்டுடுறானோ அப்படின்னு தெரிஞ்சிருக்கிறதுனால நமக்கு சம்சார ருச்சி இன்னும் போகவில்லை போல் இருக்கு. இனி இதுலேருந்து நம்ம அறவில்லை அப்படின்னு தெரிஞ்சுன்னு எம்பெருமான் திருவுள்ளம் பற்றி இருக்கக்கூடும். எம்பெருமான் நினச்சிருப்பான், ஆழ்வாருக்கு இன்னும் கூட இந்த சம்சார நசை இன்னும் போகலை அப்படின்னு நினச்சிருப்பானோ. சர்வஜனா அவன் அப்படி திருவுள்ளம் பற்றினா அது நமக்கு பொய்யா இருக்க மாட்டாது. ஏன்னா எம்பெருமான் சர்வஜனாச்சே, அவன் நினைச்சா அது நிச்சயமாக பொய்யா இருக்காது அப்படின்னு இவரே தன்னைத்தானே நொந்துக்கிறார். இப்போ அப்படி சர்வஜனா அவன் அப்படி திருவள்ளம் பற்றினால் அது பொய்யாக இருக்காதுன்னு தெரிஞ்சுட்டு நம்மையும் அறியாமல் நமக்கு சம்சார ருச்சி உள்ளத்தில் இருக்கோ அப்படின்னு ஒரு அதிசங்கா உண்டாயிடுத்து இப்போ இவருக்கு, இவர் மேலேயே உண்டாயிடுத்து இப்போ. அதனால் ஆத்மீயங்களில் நாம் நசையற்றபடி எம்பெருமான் திருவுள்ளத்திலே என்ன சொல்லணும் படத்தணும் நினைச்சாரோ அந்த நினைத்த ஆழ்வார் அதை கொண்டு போய் செய்யணும்னு நினைச்சார். அதாவது ஆத்மா சரீரம், அப்புறம் ரெண்டு இருக்குல்ல, ஆத்மீயங்கள் அப்படின்னு. ஆத்மீயம்னா ஆத்மாவை உடையதாக இருக்கக்கூடிய பந்து பரிவாரங்கள், அவரை சொத்து சுதந்திரம், இன்னும் என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் ஆத்மீயங்கள்னு சொல்லுவோம். இந்த சரீரம் உள்பட, ஆத்மா உள்பட, பந்து பரிவாரங்கள் உள்பட, தன்னுடைய உத்தியோகம், ஐஸ்வர்யம், சகலவிதமான விஷயங்கள் என்னென்ன உண்டோ அதில் எனக்கு நசையே இல்லை அப்படின்னு எம்பெருமானுடைய திருவுள்ளத்தில் தெரிவிக்கும்படியாக பண்ணணும் அப்படின்னு ஆழ்வார் நினைச்சார். அதை நேர விண்ணப்பம் செய்யலை, பெருமாட்டை செய்யாமல் என்ன பண்ணினாரு, தோழிக்கிட்ட சம்பாதம் பேசுறதாக அந்யாபதேசத்தாலே தெரிவிக்கிறார். இப்போ நேர தெரிவிக்கல, பெருமாள்கிட்ட தோழிக்கிட்டலாம் பேசுறது போல பெருமாளுக்கு தெரிவிக்கிறாராம். அதனால் இந்த காலம் பல சென்று காண்பதனை முகத்தாலே அறிவிக்கிறபடியாயிற்று இது திருவாய்மொழி அப்படின்னு சொல்றார். காலம் பல சென்றும் காண்பது ஆணை உங்களோடு எங்கள் இடையில்லையே என்று பாதமடைவதன் பாசத்தாலே மத்தவன் பாசங்கள் முத்தவிட்டு அப்படின்ற பாசுரங்கள்லாம் இந்த திருவாய்மொழிக்கு உயிராக இருக்கு. ஏன்னா இவக்கிட்ட
தோழிகள் கிட்ட தான் நம்மாழ்வார் பேசுகிறார். ஆனால் அந்நியாபதேசமாக பேசுறதுனாலே அது பெருமாளுடைய திருவுள்ளத்தில் போகும்படியாக செய்கிறார் அப்படின்னு தெரியுது. இந்த திருவாய்மொழி அந்நியாபதேச பிரகாரம் இருக்கிறதே அப்படின்னு சொல்கிறோமே, அது எப்படின்னு கேட்டால், சர்வேஸ்வரனோடு கலந்து பிரிந்தாள் ஒரு பிராட்டி, மறுபடியும் அவன்தானே நேராக வந்திருக்கிறான் அப்படின்னாக்கா அவனே அவளே புறப்பட்டு போகும்படியாக அவன் இருந்த தேசத்துக்கு போக முயலும் போது இது கண்ட தோழிகள், ஐயோ அப்படிலாம் போகக்கூடாது, உன்னால் உனக்கு படி கிடந்து புறப்படுகிற அப்படிங்கிறது ஆகாது கான், இந்த படியை தாண்டி நீ போகக்கூடாது, படி தாண்டா பத்தினியாக இருக்க வேண்டாமா, நீ இப்படிலாம் போகலாமா அப்படின்னு ஹிதம் சொல்லி எல்லாத்தையும் அவளை அப்படியே மீட்க பார்க்குறார். அப்படி பார்க்கும்போது அந்த தோழிகளெல்லாம் பார்த்து பகவத் விஷயம் ஒன்று தவிர மற்ற எதிலும் தனக்கு நசையே இல்லை, அதில் ஒரு விஷயம் ஈடுபடவே இல்லை அப்படின்னு சொல்லி அவர்களது பேச்சுக்கு இணங்க முடியாமையே சொல்கிறார். இந்த இடத்துல நீ சொல்கிறதுக்கு நான் கேட்கணும்னு அவசியம் இல்லை, நான் திவிதேசங்கள் தோறும் எம்பெருமானை பார்க்க போகத்தான் போவேன்னு அந்த எம்பெருமானத்தில் உள்ள நசையை அந்நியாபதேச முகத்தால், அதாவது எம்பெருமானுக்கு தெரிவிக்கிறார். அதாவது இந்த லோகாயதமான விஷயங்களில் எனக்கு ஒரு நசையும் கிடையாது பெருமானே, உன்னிடத்தை தவிர உன் திருவடியை தவிர எனக்கு நசைங்கிறது கிடையாதுன்னு நேர சொல்லாம தோழிகள்கிட்ட பேசுறதாக அந்நியாபதேசமாக சொல்றார். ரொம்ப அழகான பாசுரம். நங்கள் வரிவளையாயங்காளோ நம்முடையேதலர் முன்பு நாணி நுங்கட்கு யான் ஒன்றுரைக்கும் மகாத்மம் நோக்குகின்றேன் எங்கும் காணமாட்டேன், சங்கன் சரிந்தன சாயிழந்தேன் தடமுலை பொன்னிறமாய் தளர்ந்தேன், வெங்கட்பறவையின் பாகனெங்கோன் வேங்கடவாணனை வேண்டிச் சென்றே. ரொம்ப அழகான பாசுரம் இது. வரிவளை நங்கள் ஆயங்காலோ, ஏ தோழிகளே, ஆயங்காலோ ஏ தோழிகளே, வரிவளை நங்கள் அழகிய வளைகள் அணிந்த நம்முடைய தோழிகளேன்னு நேர அந்நியாபதேசமாக தோழிகளை விழிச்சு, ஆனால் சொல்கிறது பூரா எம்பெருமானுக்காக தான் இருந்தாலும் சொல்கிறார். என்ன வார்த்தை பேசுகிறாருன்னா, நம்முடைய ஏதலர் முன்பு நான் நம்மிடத்தை பகமையே பாராட்டின்னு இருக்கக்கூடிய தாய்மார்கள் முன்ன சொல்ல வெக்கப்படுறேன். ஏதலர் முன்பு நாணம் வந்துடுத்து, இப்போ அவருக்கு வெக்கம் வந்துடுத்து. தாயார்களுக்கு நேர சொல்ல முடியாதபடி போகி நேர தோழிகள்கிட்ட பேசும்படியாக ஆகி, நொங்கட்கு யானுரைக்கம் மாற்றம் ஒன்று நோக்குகின்றேன், உயிர் தோழிகளான உங்களுக்கு மாத்திரம் செவிப்படும்படி நான் ஒரு வார்த்தை சொல்ல பார்க்குறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறாருங்க. ஆனால் எங்கும் சொல்ல முடியல, ஆனாலும் உங்கள்கிட்ட தான் சொல்லி ஆகணும், எங்கும் காணம். ஆனால் என்ன வார்த்தையை சொல்கிறது, எப்படி சொல்கிறது, எப்படி ஆரம்பிக்கிறது இந்த விஷயத்தை அப்படின்னு தெரியாதபடி வழியே அருகிலேன் அப்படின்றார். எங்கும் காண மாட்டேன், வார்த்தையே காண முடியாதபடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஆகிலும் சொல்லுவேன் கேண்மின் அப்படிங்கிற அர்த்தத்தில் ஆரம்பித்து, வெங்கண் பறவையின் பாகனெங்கோன் அப்படியே, அதாவது வெவ்விய பார்வை, அந்த தீக்ஷணமான பார்வையோடு இருக்கக்கூடிய கருடன், பெரிய திருவடி, அந்த திருவடியை நடத்துபவனாக இருக்கக்கூடிய அஸ்மத் சுவாமி, எம் கோன்னா அரசன் அர்த்தம், எம் கோன் அப்படின்னு அஸ்மத் சுவாமியான வேங்கடவாணனை, திருவேங்கடமுடையானை காண ஆசைப்பட புறப்படுறேன் அப்படின்னு. அப்படி புறப்படும் போது நினைச்சதுவே காரணமாக, வேண்டி சென்று அப்படி நினைக்கணும்னு நினைச்சு போகணும்னு நினைச்சதே காரணமாக என்னாச்சுன்னா, சங்கம் சரிந்தன சாய் இழந்தேன், சங்கம் சரிந்தன, என் கைவளைகள்லாம் அப்படியே நான் மெல்லிய தேகமாக மெலிஞ்சு போயிட்டேன். பெருமாளை பார்க்கணும்னு ஆசை, ஆனால் பார்க்க முடியாதபடி இருக்குது. என் உடம்பு மெலிந்து போயிடுத்து, வலைகள்லாம் கீழே விழுந்துடுத்து, எனக்கு மேனி அப்படியே ஒளியே போயிடுத்து. எவ்வளவு பிரகாசமாக சந்தோஷமாக அப்படி ஹாயின்னு இருப்பேனோ அந்த ஒளிகள்லாம் இழக்க பெற்றேன்னா, தடமுலை பொன்னிறம் ஆய்ந்தளர்ந்தேன், தலைமுறைகள்லாம் அப்படியே பசல நிறம் தோணி போயிடுத்து, என் உடம்புல எல்லா ஒளியும் ஒன்றுமே இல்லாதபடி ஆயிடுத்து அப்படின்னு ரொம்ப அழகாக தெரிவிக்கல. ஆயங்காலோ அப்படின்ற தோழிகளே அப்படின்ற பிரகாரம் அப்படின்னா அவர்களுக்கு வரிவளை அப்படின்னு விசேஷனமிட்டது ஒரு கருத்தோடு சொல்லப்பட்ட விஷயம். இங்கே எதுன்னு கேட்டால், சுகமோ துக்கமோ நமக்கு ஒத்திருக்க வேணும் அப்படின்னு சொன்னால், இப்போ இவளுக்கு வள போச்சுன்னா அவளுக்கும் வள போகணும் தானே அர்த்தம். பலகாலம் சொல்லி வந்தாலே இப்போ உங்களை கைவழெல்லாம் கழலாமல் இருக்க, அது எப்படி அது? அப்போ நான் வழி என் கையில் பாருங்கள், வழிகளே காணும், பார்த்தீங்களோ இல்லையோ தோழிகளே நீங்கள் இப்படி இருக்க தகுமோ அப்படிங்கிறது கருத்து பொதுவாக சொன்னாக்கா. ஆனால் சுகதுங்களை சமமாக கொண்டிருக்கிற தோழிகள் இப்படி இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு ஆராய்ஞ்சு பார்த்தா, இவள் வலை இழந்திருக்க அவர்கள் வலையிட்டிருப்பார்களோ அப்படின்னா, இதற்கு ஈட்டில் ஒரு அழகான அர்த்தத்தை தெரிவிக்கிறார். இவளை தரிப்பிக்கைக்காக அவர்களும் வருந்தி தரிப்பருகளிரே அப்படின்ற தெரிவிக்கிறாருங்க.
பிராட்டியை பிரிஞ்ச இடத்துல பெருமாளை காட்டிலும் தம்முடைய காவல் சோர்வாலே வந்த தளர்த்தி அப்படிங்கிறத புரிஞ்சுண்டு அது தெரியாதபடி இளைய பெருமாள் தரித்திருந்தா போலே இவர்களும் தரித்திருப்பார்கள் வளையை அப்படின்னு. அதாவது எப்படின்னு கேட்டால், இளைய பெருமாள் காவலில் இருந்தார், மாரீச்சன் பின்னாடி போயிட்டார், மாயமானாக அந்த மான் பின்னாடி போனார். உடனே ஏதோ சில சப்தங்கள் கேட்டதுமே பிராட்டி சில சொல்கள்லாம் சொன்ன உடனே அவரும் புறப்பட்டு போயிட்டார். திரும்பி பார்க்கும்போது சீதையை காணலை அப்படின்னதுமே இவர் தான் இளைய பெருமாளும் அப்படியே ராமபிரானை போல துவண்டு போயிடாம தன்னை தரிச்சுருக்கா போல அந்த ஸ்திரீகள்லாம் தரிச்சுருக்காளாம், தோழிகள்லாம். ஏன்னா ஒரு வாரி நம்மளே அப்படி மொத்தமாக மறுபடியும் காணாமல் போயிட்டோம்னா, தோழியும் இப்படி ஆகிட்டாங்க, நாமும் இப்படி ஆகிட்டோம்னா மறுபடியும் பேசுவதற்கு ஆட்கள் கிடையாது. அதனால் அவர்கள் தரிச்சிருந்தா தான் இவளை காப்பாற்ற முடியுங்கிற அர்த்தத்தில் ஆயங்காலோ அப்படின்னு சுகம் துக்கம் சமயகிருத்வா லாபா லாபோ ஜெயா ஜெயம்னு எம்பெருமானுக்கு வேணால் அப்படி உண்டே தவிர தோழிகள் அப்படி இருக்க முடியாது இல்லையா. கூட தரிச்சிருந்தா தான் அவளை தேற்ற முடியும் அப்படிங்கிற அர்த்தத்தை இதுபோல் பல விஷயங்களை எடுத்து அந்யாபதேசமாக பேசுகிற விஷயத்தை சுவாமி மணவாள மாமுனிகள் மிக ஆச்சரியமாகத்தான் இவ்விடத்தில் தெரிவிக்கிறார். நங்கருத்தை நன்னாக நாடி நிற்கும் மாலரிய இங்கு இவற்றிலாசை எமக்குளதன் சங்கையினால் தன்னுயிரில் மத்தில் நசை தானொழிந்த மாறந்தான் அந்நிலையை ஆய்ந்துரைத்தான் அங்கு. நங்கருத்தை நன்னாக நாடி நிற்கும் மாலரிய நம் கருத்தை, நம்முடைய ஹிருதயத்தை, இந்த கருத்துன்றது இந்த ஹிருதயம் எம்பெருமானுக்கு விஷயம் என்னன்னா, நம்முடைய விஷயத்தெல்லாம் எம்பெருமான் ஹிருதயத்தை தெரிவிக்கும்படி பண்ணணும். நம்முடைய ஹிருதயத்தை நன்றாக ஆராய்ந்து போகக்கூடிய எம்பெருமான் அவன் அறிஞ்சு கொள்ளணுமானாக்கா இந்த விபூதியில் இங்கு இவற்றில் ஆசை, இந்த விபூதியில் விருப்பம் எமக்கு உண்டன்று அதிசங்கையாலே, எமக்கு உளது என் அதிசங்கையாலே, அதாவது எமக்கு உண்டுன்னு எம்பெருமான் நினச்சிட்டான் போல் இருக்கு. தன் உயிரில் மற்றில் ஆத்மீயங்களில், தன் உயிரில் மற்றில் அப்படின்னா ஆத்மீயங்களில் விருப்பமற்ற ஆழ்வார் நசைதான் ஒழிந்த மாறன், விருப்பமற்ற ஆழ்வார் அந்நிலையை ஆய்ந்து அந்த சுபாவத்தை ஆராய்ந்து அங்கு உரைத்தான். அதாவது ஆராய்ந்து அறிந்து அப்படியே அருளை செய்தார் அப்படின்னு. அப்போ நம்மாழ்வார் விஷயத்தை நாம் அனுபவிக்க பெறுவோமானால் அவருடைய ஹிருதயம் நன்னாக புரிகிறது. ஆச்சாரியன் நமக்கு நம்மாழ்வார் ஆச்சாரியனா போயிட்டா அவருடைய ஹிருதயம் ஆச்சாரிய ஹிருதயம். அதை நாயனார் ரொம்ப அழகாக தெரிவிக்க மணவாள மாமுனிகள் தானே அதுக்கு வியாக்கியானம் சாதிச்சது. அவரல்லவோ இதை புரிஞ்சுண்டு அவருடைய ஹிருதயத்தை புரிஞ்சுண்டு பேச முடியும். அதனால நம்முடைய ஹிருதயத்தை நன்றாக ஆராய்ந்து போருகிற எம்பெருமான் அவன் அறிந்து கொள்ளும்படியாக இந்த விபூதியில் விருப்பம் எமக்கு உண்டென்னு மதிசங்கையாலே, எமக்கு ஒரு கால் இந்த பூமியில் இந்த லோகாயத்தமான விஷயங்களில் நசை இருக்குவான் அப்படின்னு எம்பெருமான் எதை நினைச்சானோ அவனுக்கு அதிசங்கா இருக்கிறதுனால ஆத்மீயங்களில் நசை இல்லை சுவாமி, எமக்கு விருப்பமே இல்லைங்கிறத ஆழ்வார் தெரிவித்து அந்த எம்பெருமான சுபாவத்தை ஆராய்ஞ்சு பார்த்து ஆராய்ந்து அறிந்த அவ்வாறே அருளை செய்தார். அவருக்கு அப்படி இல்லை சுவாமின்னு அவன் எம்பெருமான் புரிஞ்சு கொள்ளும்படியாக செய்தார் அப்படிங்கிற ரகசியத்தை ரொம்ப அழகாக மாமுனிகள் நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறார். நாளைக்கு 73வது பாசுரத்தை அனுபவிப்போம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜியத் திருவடிகளே சரணம்.